ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நாஜில் தமிழன். இன்றைக்கி என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா 1994 ரிலீஸ் ஆன தி மாஸ்க். இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஜிம் கேரி, ஹீரோயின் பார்த்திங்கன்னா கேமரன் டியஸ். இது ஒரு காமெடி ஆக்ஷன் கலந்த மூவி. இந்த மூவியோட ஒன்லைனர் பற்றி பார்த்துக்கலாம். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கார். அவருக்குன்னு யாருமே இல்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாருமே அதிகமாக இல்லை. ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வாழ்க்கையே வந்து வெறுத்த வாழ்க்கையாக இருக்குது. சரியாக ஒன்றுமே அமையலை. அவருக்கு கல்யாணமும் அமையலை, கேர்ள் ஃப்ரெண்டும் அமையலை, சரியான வீடும் இல்லை. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் ஒன்று கிடைக்குது. இந்த மாஸ்க்கால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிசயமான பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட வாழ்க்கையை அவர் எப்படி திசை திருப்பி கொண்டு போனார், என்னெல்லாம் சாகசம் பண்ணார், என்னெல்லாம் பண்ணாருன்னு பற்றி தான் அது ஃபுல்லாக ஸ்டோரி. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சதா, அவர் நினச்ச வாழ்க்கையை அவரால் அடைய முடிஞ்சுதா, இதை பற்றி தான் அந்த ஸ்டோரி. வாங்க மூவியை ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எட்ஜ் சிட்டின்னு ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. அந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆறில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஸ்கூபா டைவிங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படி ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த ஆறுக்கு அடியில் வந்து ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிடறான். அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து எவனோ ஒரு பெரிய பைப் எடுத்து கீழே போட்டுறான். இந்த பைப் வந்து நேராக அவன் மண்டையில் விழுந்துருது. இதனாலே அவன் அங்கேருந்து அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துடுறான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவன் சாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியும் திறந்து விட்டுறான். மாஸ்க்கும் மேலே மிதந்து போயிடுது. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓப்பனா ஒன்று கேட்கட்டுமா? நான் வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன்? நானும் ஓப்பனா ஒன்று சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. அவன் ரெகுலராக எப்போ போல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எப்போ போல பேங்குக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லேடி ஒன்று வர்றாங்க பேங்குக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் வழின்னு வழிகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன வேணும் அப்படி வேணும்ட்டு அந்த நல்லா கவனிக்கிறாங்க. அப்போ அவளும் ஏதோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அக்கௌண்ட் ஏதோ ஓப்பன் பண்ணணும் போல அவளுக்கு. அப்போ எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் வழின்னு வழிகிறாங்க. அப்படியே பார்த்துட்டீங்க அந்த லேடி இருக்கா இல்லையா, ஆனால் அவள் வந்த விஷயமே வேறு. அவள் அக்கௌண்ட் ஓப்பன் வரல, ஒரு மண்ணாங்கட்டிக்கும் வரல. அவள் வந்து ஏதோ பேக்கில் ஏதோ கேமரா வச்சுட்டு இந்த பேங்கை கொள்ளடிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ பிளானோடு தான் வந்திருக்கா. இங்கே இருக்க சிசிடிவி, இங்கே அலாரம் சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்திருக்கா. இது தெரியாத முட்டை பசங்க அவளையும் வழின்னு வழிஞ்சு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் எல்லா டீட்டெயிலும் அவளுக்கு பாஸுக்கு அனுப்பி கொடுத்துட்றா. லேடியோட பாஸ் கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிட போல்டுங்களா? இன்னும் எவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணாம போயிருக்கு. லேடியோட பாஸும் எல்லா வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஏதோ பெரிய முரட்டு பிளானாக ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காரை வந்து ஏதோ ஒர்க் ஷாப்பில் ஒரு வேலைக்கு விட்டுருக்கான். அந்த வேலைக்கு விட்ட காரை வந்து எடுக்கலான்ட்டு வந்திருக்கான். அப்போ ஒர்க் ஷாப்காரன்ட்டும் கேட்குறான், என்ன கார் ரெடி ஆச்சானே அப்படின்னு கேட்குறான். அவனும் தம்பி கார் ஒன்றும் ரெடி ஆகலை, உன் காரில் ஏதோ பெரிய ஃபால்ட்டு தான் இருக்குது, அதை கண்டுபிடிக்க எப்போ முடியாது, நீ பேசாமல் போயிட்டு நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சு வா அப்படின்றான். இவனும் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் காரு, எனக்கு ஒரு கிளப்புக்கு போக வேண்டியிருக்குது, ஒரு பார்ட்டி இருக்குது, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, எனக்கு பார்ட்டிக்கு போயே ஆகணும். ஏன்னா அந்த இவனோட ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டிக்கு போகிறான், அதனால் இவனுக்கு அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு இந்த ஒர்க் ஷாப்காரன்ட்ட கேட்குறான். ஒர்க் ஷாப்காரன் சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயிட்டு வாடா அப்படின்றான். இவனும் ஒர்க் ஷாப்காரன்ட்ட விடாமல் போட்டு கெஞ்சிட்டு இருக்கான். நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு? என்னது ஃப்ரெண்ட்ஸா? கடைசியாக உன்னை பத்தாவில் கிரிக்கெட் ஆட சொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதில் ஒர்க் ஷாப்காரன் ஓகே சரி, என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அந்த காரோட பேர் லோனர்னு சொல்கிறான். பேரை கேட்டாலே தெரியுது ஏதோ கார் போல். அந்த காரையும் இவங்ககிட்ட தலையில் கட்டிடுறான். இவனும் வேறு வழி இல்லாமல் அந்த காரையும் எடுத்துகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. பார்ட்டிக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்ட்டிக்கு வெளியே நிற்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை உள்ளே விட்டுறாங்க, ஹீரோவை உள்ளே விடலை. இதால் ஹீரோ ரொம்ப மன உளைச்சல் ஆகி அப்படி இருந்து அங்கே இருக்கிற வாசலில் 2 பேர் நிற்காங்களா, இவங்க தான் நேரத்தை கொள்ளடிக்க பிளான் பண்ணுவாங்க, அது கூட தெரியல. ஓகே, அப்போ இவன் வந்து அவங்ககிட்ட கேட்குறான். அவனும் உன்னெல்லாம் உள்ள விட முடியாது, நீ யாரா லூசு போயலான்ட்டு இவனை வெளியே தூக்கி தள்ளிடுறான். எங்க அம்மா சத்தியமா இவனும் அதில் போய் வெளியே விழுந்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஒரு லேடி வந்தா இல்லையா பேங்குக்கு, அந்த லேடி நிற்கிறா. இவனும் வழின்னு வழிகிறான். எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளப்போட ஒரு ரொம்ப கார்லாம் கொண்டு வராங்களே, ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி இருக்காங்க.
அவன் வந்து இவன் காரை கொண்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்றான். இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாயிருது. டேய் உனக்கு வேறு நேரங்காலம் இல்லையாடா, இப்போமா கொண்டு தருவ, ஏன்னா அந்த லேடியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ வேற இடையில வந்து காரியத்துக்கு எடுத்துட்டியாடா அப்படின்ட்டு சங்கடப்படுறான். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அப்படியே சீனும் கட்டாயிருது. அவளும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்துடுறாரு. அவருக்கு வாழ்க்கையை விரக்தி ஆயிடுது. என்னடா இப்படி இருக்குது, நமக்கு நினச்ச வாழ்க்கையும் அமையல, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப விரக்தி ஆகுது. அந்த நேரம் பார்த்து அந்த கார் ஒன்றுன்றது ஏற்கனவே நம்ம ஒர்க் ஷாப்காரன் சொல்லியா இல்லையா, இது ஒரு அந்த காரோட பேர் லோனர்னு அப்படின்னு சொன்னான். பேருக்கு ஏற்ற மாதிரி காரும் அவனைய மாதிரி ஜெர்க் ஆகுது. அங்கேயே வந்து நின்றுச்சு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை 2 திட்டிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு நதி இருக்குது, அந்த நதியை பார்த்துட்டு அப்படி நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பாசல் மாதிரி ஏதோ தண்ணியில் மிதந்துட்டு போகுது. பார்க்கறதுக்கு ஏதோ மனித உருவம் மாதிரி இருக்குது. இவனும் சத்தம் போட்டுட்டு எங்கடா போகிற அப்படின்ட்டு அந்த பாடின்னு நினச்சிட்டு அந்த பாடியை நோக்கி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பார்சல் மாதிரி இருக்குது. எடுத்து பார்க்குறான், ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது, முகமுடி. இவனே உடனே என்னடா இது முகமுடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயம் பார்த்து நம்ம ஒருத்தர் போலீஸ்காரன் வந்து டார்ச்சல் அடிச்சிடறான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க தண்ணியில் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஏய் நான் என் மாஸ்க் எடுக்க வந்தேன், மாஸ்க்கை நான் கீழே போட்டேன், அதை எடுக்க வந்துருக்கேன் அப்படின்றான். உடனே அவனும் சரி ஓகேன்ட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். இது வீடு கூட இல்லை, இது ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போல். இங்கே அவன் வாடகைக்கு தான் தங்கியிருக்கான். அங்கே ரூம் அந்த வாடகை கொடுத்துருக்கா இல்லை அந்த ஓனர், அவள் வேறு எப்போ பார்த்தாலும் இவனை திட்டிக்கிட்டே இருக்கா. இவனும் வந்துடுறான். அப்போ பார்த்து அவளும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கடா போய் மேய்ஞ்சிட்டு வர, தண்ணி எல்லாம் போட்டு ரூமோட வெளியே போட்ட, நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு திட்டி போயிடுறான். இவனும் பயங்கர காண்டாகிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு அவன் நாய் இருக்குது, நாயோட கொஞ்சிக்கிட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு விரத்தியில் காட்டணும் பார்த்து உட்காந்துருக்கான். இந்த நேரம் பார்த்து அவனோட நாயும் டேய் எங்கடா போனா மண்டா, எனக்கு சாப்பாடு கொடுறா அப்படின்ட்டு கேட்குது. டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசரம் டூட்டி போடுறியா? அவனும் அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த மாஸ்கையும் பார்க்குறான். என்னடா இது மாஸ்க்கு அப்படின்ட்டு மாஸ்க்கை எடுத்து பார்க்குறான். மாஸ்கில் ஏதோ ஒரு மாதிரி ஒளி வெட்டம் மாதிரி பச்சை கலரில் லைட் எரியுது. இதை பார்த்தா அவன் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, சும்மா போட்டு பார்ப்பான் அப்படின்ட்டு போட்டு பார்ப்பான். அவன் மண்டையோட அது ஒட்டிடுறது. இதை பார்த்த நாயும் பயந்து போய் கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒரு புதுசாக ஒரு உருவம் எடுத்துடுறான். முகம் ஃபுல்லாக பச்சையாக இருக்குது, கோட்டை சுட்டுலாம் போட்டு ஒரு மாதிரி இருக்குண்ணா, மொட்டை மாதிரி இருக்கான். அதில் ரூம் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஏற்கனவே அந்த ரூமோட லேடியை வந்து இவனை வான் பண்ணியிருக்கா, சத்தங்கிட்ட தான் போட்டேன்னா கொன்னே விடுவேன் அப்படின்ட்டு அவள் சொல்லியிருக்கா. இவன் வேறு வெளியே வந்துட்டு அராத்து பண்ணிடுறான். இதனாலே அவள் எலும்பி வெளியே வந்து கன் எடுத்து சுட்டலாம் வருவா. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வேறு ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு பயந்துடுறா. அவனும் வெளியே சாடி விழுந்துடுறான். விழுந்துக்கிட்டு ஏதோ 2-3 மந்திரம் வித்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். எஸ்கேப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு கிட்ட மாட்டிடுறான். அந்த கேங்கு இவனை பார்த்துட்டு இவனை ராகிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இவனும் ஏற்கனவே மாஸ்கெல்லாம் போட்டு பயங்கர வித்தகார மாதிரி இருக்கான்ல, அவங்களுக்கும் பலூன்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி இது பண்ணிடுறான், கேலி பண்ணிடுறான். இதனாலே அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து அப்படி ஜாலியாக இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ செஞ்சு அவங்கள அங்கேருந்து துரத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே கார் ஒர்க் ஷாப்புக்காரன் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுறான் இல்லையா. காரணம் என்னென்னா அவன் வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்காரன் அவன் கொடுக்க வேண்டிய காரை கொடுக்காம ஏதோ ஒரு பண்ண காரை கொடுத்து அவனை இது பண்ணிட்டான் இல்லையா. இந்த கோவத்தில் அவன் அங்கே வர்றான். ஒர்க் ஷாப்புக்காரனை வந்து ஒரு வழி பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திக்கிறாரு. அப்போ ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அவன் கண்ணாடியில் பார்க்குறாரு. கண்ணாடியில் முகம் எல்லாம் எப்பவும் போல தான் இருக்குது. அப்போ பார்க்குறாரு என்னடா ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ கதை தட்டுறாங்க. கதவை போய் திறந்து பார்த்துச்சுன்னு நம்ம ஒரு போலீஸ்காரன் வந்து வர்றான். இங்கே ஏதாவது சம்பவம் நடந்துச்சா, நேற்று உங்கள் ரூமோட வெளியே வந்து அந்த லேடியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த லேடியும் அப்படி இப்படின்னு இங்கே தான் ஒருத்தன் வந்தான், பச்சை கலரில் முகமெல்லாம் பச்சை கலரில் இருந்துச்சு, அவன் என்னெல்லாமோ பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், நீ என்னெல்லாமோ கம்ப்ளைண்ட் சொல்கிறா. அப்போ இவனுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்துட்டு அந்த நாய் இருக்குல்ல, அந்த இவனுக்கு இப்போ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த நாய் வந்து சாவியெல்லாம் எடுத்து கொடுக்குது. அந்த மாஸ்கையும் எடுத்துகிட்டு தூக்கி வீசிடுறான். இதால் தான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு தூக்கி வீசிடான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம காரு கொடுத்தான் இல்லை ஒர்க் ஷாப்புக்காரன், அவனை ஒரு பெட்டில் போட்டு இழுத்து கொண்டு போகிறாங்க. ஏதோ நம்ம மாஸ்க்குக்காரன் ஏதோ பண்ணிட்டான் போல்.
நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வராங்க. என்ன நியூஸ் அந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் ஏதோ சொல்கிறான். அப்போ சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே சொல்கிறான். அப்போ அந்த கார் ஓனரும் பிடிச்சி அந்த ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவை காணிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் விரக்தியில் இருக்கான். அப்போ அங்கே மேனேஜர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லே இருக்கான் இல்லையா, அவனோட பாஸை காணிக்கிறாங்க. அவன் இவனை ஏதோ மிரட்டிகிட்டு இருக்கான். வாயில் பாலை வச்சு பாலை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோட நம்ம வில்லே இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல. அந்த பாஸ் வேலை அப்படி ஒழுங்காடுறா அப்படின்ட்டு ஏதோ மிரட்டி அவனை அங்கே தான் அனுப்பி வச்சிடறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கனவுல அந்த லேடி இருக்கா இல்லையா, அவளோட லேடியை நல்லா லவ் பண்ணுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் கனவு காண்றான். என்ன இது இவன் தான் ஏற்கனவே சிங்கிள் ஆச்சே, இவனுக்கு தான் வாழ்க்கையே சரியாக அமையலை, இதுவும் அமைய போகுது அப்படின்ட்டு இருக்க நேரம் பார்த்து கனவும் போயிடுறது. அவனும் முழிச்சிடுறான். அப்படியே முழிச்சுக்கிட்டு சைடில் பார்க்குறான், அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அவன் தான் காலையில் அந்த மாஸ்க்கை தூக்கி வெளியில் வீசினான். அதே மாதிரி அந்த மாஸ்க்கு ரிட்டர்ன் அவன் ரூம்லேயே விழுந்துருது. இதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்காயிருது. அதில் திருப்பி மாஸ்க் எடுத்து பழையபடியும் போட்டுடுறான். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பழையபடியும் அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுது. மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், தலையில் மண்டை மண்டை மாதிரி மாஸ்க்கை போட்டுட்டு உட்காந்துடுறான். அதில் அவன் அங்கே தொப்பியும் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் வில்ல இருக்கா இல்லையா, அவன் ஒரு பெரிய பேங்கை கொள்ளடிக்கிறது. ஏற்கனவே அவன் பிளான் போட்டிருந்தான். அந்த பிளானை நிறைவேற்ற இவன் பேங்கை கொள்ளடிக்க வந்துடுறான். நிறைய பேரோட வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம மாஸ்க் போட்ட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் அங்கே வந்துடுறான். அவனுக்கு ஆல்ரெடி வாழ்க்கையே சரியில்லை. இந்த நேரத்தில் அந்த பேங்கை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதை பார்த்தா நம்ம வில்லனுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம உள்ளே போகல, அதுக்குள்ளே உள்ளே இருந்து பார்த்தா கொள்ளடிச்சிட்டு வெளியே வர்றான் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஓனர்கிட்ட ஏற்கனவே பாஸ் வேற பயங்கர டென்ஷனில் இருக்கான். அவங்ககிட்ட வேறு சொல்லணுமே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் வந்தாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு காரு, அதாவது லிமோசின்னு நினைக்கிறேன் இந்த காரு. அந்த காரில் ஒருத்தன் வரான். எல்லோரும் பார்க்குறாங்க, ஏதோ பணக்காரன் ஒருத்தன் வர்றான் போல் அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, மாஸ்க்கும் போட்டுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு நிறைய கையில் கேஷும் வச்சுக்கிறாரு. தூக்கி எல்லாரையும் வீசி எறிகிறாரு. ஹீரோவோட இந்த லேடி இருக்கா இல்லையா, அந்த லேடி இங்கே ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாஸ்கம் போட்டு வந்துடுறா இல்லையா, அவனுக்கு அள்ளு விட்டுரு போயிடுது. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு இவ்வளோ எப்படியா கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அங்கேருந்து போய் டான்ஸ் ஆடிடுறாரு. டான்ஸ் ஆடி கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கரகரன்னு போட்டு அவளை போட்டு கறக்கி அவளையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த நம்ம வில்லன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பயங்கர காண்டாயிருது. ஏற்கனவே பேங்க் கொள்ளடிச்சிட்டு இது ஒன்றும் பணம் ஒன்றும் கிடைக்கல. இவன் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஆல்ரெடி இவனை பற்றி தெரியும், இவன் தான் கொள்ளடிச்சிட்டு போனான்னு தெரியும். அதனால துப்பாக்கி முனையில் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனும் ஏதெல்லாமோ மந்திரம் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள ஏமாத்திடுறான். அவங்களும் ஏமாந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் அந்த கேங் இருக்கான் இல்லையா, ஏற்கனவே கொள்ளடிச்ச கேங்கு, அந்த கேங்கு ஏற்கனவே அவங்க கொள்ளையை அடிக்கலை, அந்த போலீஸ்காரன் அவங்கள பிடிச்சி ஜெயிலையும் கொண்டு போடுறான். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டில் பழையபடி முழிச்சிடுறாரு. பக்கத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நேற்று நடந்ததே ஒன்றும் சரியாக புரியல அப்படின்ட்டு அங்கே ஒரு கபோர்டை திறக்கிறான். கபோர்ட்லேருந்து ஒரே பணமாக வெளியே வருது. இதை பார்த்தா அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பணம் இருக்குது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்கான். நாயும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரன் வந்துடுறாங்க. போலீஸ்காரன் தட்டுறான், என்னன்னு கேட்குறான். அவன் கூலாக ஹேண்டில் பண்ணிட்டான். அப்போ அவங்க போலீஸ்காரன் சொல்கிறான், வீட்டுக்குள்ளே பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். இவனும் அந்த கபோர்டெலாம் அடிச்சுட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவன் போலீஸ்காரன் கேட்குறான், இப்படி பேங்க்கு உங்கள் பேங்க் தான் அது, அந்த பேங்கை கொள்ளடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இவனும் தெரியலன்னு சொல்கிறான். அங்கே தானே வேலை பார்க்குற, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான், உன் டையோட பாதி பீஸ் அங்கே கிடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்கிறான், தெரியல, என் அந்த டை தொலைஞ்சி போச்சு, அது யாரோ திருடிட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறான். அவனும் அங்கேருந்து அதில் ஓகேன்ட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை காணிக்கிறாங்க. வில்லனுங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பணமும் போயிடுச்சு, ஹீரோயின்ட்டு ஏதோ மிரட்டிட்டு இருக்கான், மரியாதை இரு, அவன்கிட்ட நீ ரொம்ப ஓவராக க்ளோஸாக பழகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஏதோ மிரட்டிட்டு இருக்கான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேங்க்குக்கு வராரு வேலைக்கு. ஏற்கனவே இதுக்கு பேங்கை ஜப்தியாக போகிற நிலைமையில் இருக்குது, பணமும் போயிடுச்சு, இவர் வேறு வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. மேனேஜர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எங்கே நீ வேலைக்கு வந்த, இங்கே பணமே போயிடுச்சு, உனக்கு தெரியுமா, இவ்வளோ நேரம் கழிச்சு வர்ற
காலங்காத்தால வந்துட்டு அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனில் ஏதோ கத்திடுறாரு. அதில் இவனும் ஏதோ திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்குறான், டேய் என்னடா இது இவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்கு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அவரும் என்னன்னு கேட்குறாரு. இவ ஏதோ நம்ம வில்லன் இருக்கான் இல்லையா டோரியன், அவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். நீ வந்து அந்த மாஸ்க் போட்ட மண்டைனா எப்படியாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை இங்கே பார்க்குக்கு கூட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் நாங்கள் அவனை பார்த்துக்கிறோம், அவனை கொண்டுடுறோம், அவன் தான் எல்லாம் பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு பிளானோட அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிடுறான். அவளும் அதை வந்துட்டு நம்ம ஸ்டான்லி இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட சொல்கிறா, எப்படியாவது அவனை என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லிகிட்ட சொல்கிறான். ஸ்டான்லி சொல்கிறான், அவன் எனக்கு தெரியும், நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போகிறான். இந்த ப்ரொஃபஸருக்கு இந்த மாஸ்க் அப்பெல்லாம் பற்றி நிறைய அனுபவம் இருக்குது. அவர்கிட்ட போய் இந்த மாஸ்க் கேட்குறான். இந்த மாஸ்க்கை கொடுத்துட்டு இதை பற்றி சொல்லுங்கள், இது என்ன மாஸ்க்கு தெரியல, இது பயங்கர இதாக இருக்குது, இதை போட்டதுலேருந்து எனக்கு என் வாழ்க்கையை தலைகீழ மாறுது அப்படி இப்படின்னு சொல்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு, டேய் நீ சரக்கதை போட்டிருக்கியா, அப்படிலாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை, இந்த மாஸ்க்கு லோக்கியோட மாஸ்க்கு, இது பழங்காலத்து ஒரு பொக்கிஷம், அது அவ்வளோதான், இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்க் இருக்குது இந்த உலகத்தில், இதெல்லாம் போட்டாலாம் அப்படிலாம் மாற முடியாது, நீ எங்கேயாவது நீ நல்ல டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனை அனுப்பி வச்சிடறான். அப்போ அவன் போட்டு காணிக்கிறான், அந்த மாஸ்க்கை போட்டு காணிக்கிறான். அவனால் மாற முடியல. ஏன்னா அந்த மாஸ்க் வந்து நைட்டில் மட்டும்தான் வேலை செய்யும், காலையில் வேலை செய்யாது. டாக்டர் இருக்கான் இல்லையா, நீ இது பெரிய எங்கேயா போய் சைக்காலஜிஸ்ட்டை பாரு, நீ ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்க, எங்கேருந்து போயிரு அப்படின்னு விரட்டிடுறான். நம்ம ஹீரோவும் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காரு. அப்போ ஏற்கனவே நம்ம லேடிகிட்ட இன்னைக்கு இந்த பார்க்கில் நம்ம அந்த ஹீரோயினை மீட் பண்ணுறதா ஹீரோ சொல்லியிருந்தாரு. அதனால அந்த பார்க்கை அவளை ஹீரோயினை மீட் பண்ணுற வேண்டி வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி பார்க்கு வந்துட்டாரு. ஹீரோயினும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஹீரோவும் வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட, அதாவது அந்த பச்சை கலர் மாஸ்க் போட்டிருக்கவன நீ எப்படியாவது கூட்டு வந்துருன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மாஸ்க் போட்ட வந்தான் இல்லையா, அவனை எப்படியாவது எனக்கு ஒரு நாள் அவனை என்னை கூட்டு வந்து என்னை காமி அப்படின்னு சொல்லியிருந்தா. எதுக்காக அவன் சொல்லியிருக்காங்க, அவன் தானே எல்லா காசையும் ஆட்டை போட்டான், அதனால எப்படியாவது அந்த பணத்தை அவன்கிட்ட வந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு பாஸ் சொல்லியிருப்பான். அதனால எவ்வளோ செட் பண்ணி நம்ம ஸ்டான்லி இருக்கான் இல்லையா ஹீரோ, அவன்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் நான் கூட்டு அந்த மஞ்சள் மாஸ்க் போட்டவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே இவளுக்கு தெரியாது இவன் தான் அந்த மாஸ்க் போட்ட வேண்டு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லியும் சைடில் போயிட்டு அந்த மாஸ்க்கை போட்டு வந்துடுறான். இதை பார்த்து அவளுக்கு ஏற்கனவே அவளுக்கு பயமாயிருது. அதில் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப கோரமாக இருக்கான். அதில் இதெல்லாமே பண்ணி அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க. அதில் இவன் ஏற்கனவே ஒரு மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவனே அதில் அங்கேருந்து எப்படி இல்லாமல் ஓடி தப்பிச்சிட்றான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால சொன்னேன் இல்லையா, அவள் வந்து இந்த விஷயத்த, அதாவது இவன் வந்து அரெஸ்ட் ஆகிட்டான் அந்த விஷயத்த தெரிஞ்சவொடனே அவளும் ஓடி வர்றா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டிருக்கான் இல்லையா, அதனால் எப்படியும் அவனை பிடிக்க முடியாது, எதெல்லாமோ பண்ணி அங்கேருந்து ஓடி தப்பிச்சிட்றான். வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்லேருந்து வெளியே வந்து பார்க்குறான், ஒரு 10-100 போலீஸ்காரன் நிற்கிது. இவன் எங்கேயும் போக முடியாது, அரெஸ்ட் ஆகிட்டான் போல் அப்படின்னு நினச்சிருக்கு. நான் சமயம் பார்த்து ஏதோ பாட்டெல்லாம் பாடி அவங்களெல்லாம் அங்கேருந்து தசை திருப்பிடுறான். இதை பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவனுக்கு ஏகப்பட்ட பவர் கிடைக்குது. அவன் பாட்டு பாடும்போது எல்லாருமே அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடிடுறாங்க. அதில் அவனை கோட்டையும் விட்டுறாங்க. அவனை அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு இடத்துக்கு ஓடிடுறான். ஓடிடுறவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும், அதாவது இவன் பண்ணுற வித்தைகளில் மயங்காமல் இருக்கிறான். அவனும் இவனை துரத்தி பிடிச்சிடுறான். இவன் பார்த்திங்கன்னா ஓடிடுறான். ஓடினாரும் பார்த்து இந்த ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த டைம் பார்த்து ஓடி வந்து இவனை காப்பாற்றிடுறான். அவனும் இவனை கொண்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுருக்க ஒரு குடோனில் வந்து உட்கார வச்சுட்டு, ஏன்டா இப்படி இருக்கிற, அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே இவனும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான் இந்த மாஸ்கால தான் எல்லாம் அப்படின்ட்டு. அவளும் அந்த மாஸ்க்கை வாங்கி பேசிகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்துடுறான். வில்லன் வந்தோடனே அவளும் அவளுக்கு ஏதோ ஒரு பணம் அவசியம் போல், அதனால் அந்த மாஸ்க்கை வந்து அந்த ஹீரோ வில்லன்ட்ட கொடுத்துட்டு அந்த கேஷை வாங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா வில்லனோட ஆட்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை தலை கீழே போட்டு தொங்க போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வில்லன் இருக்கால டோரியன், அவன் வந்து அந்த மாஸ்க்கை போட்டுக்கிறான். போட்டோன்னு பார்த்திங்கன்னா சரியான கோரமாகி போச்சு. ஏற்கனவே அந்த மாஸ்க்கு சாதா மனுஷன் போட்டாலே பயங்கரமான வித்தையெல்லாம் பண்ணும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வில்லன், இவன் அந்த மாஸ்க்கை போட்டோன்னா ஆளும் மண்டையும் பார்த்திங்கன்னா டெரர் பீஸாக மாறினான். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே.
அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வெளில இருக்கான்ல டோரியன், அவன் வந்து நம்ம ஸ்டான்லிகிட்ட கேட்குறான், "டேய் பணத்தெல்லாம் எங்கடா வச்சுக்கிற?" அப்படின்ட்டு கேட்குறான். ஏற்கனவே மாஸ்க் வேறு போட்டுக்கிட்டான், ஆளு டெரர் பீஸாக இருக்கிறான். நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டு பணத்தெல்லாம் என் வீட்டில் தான் வச்சுக்கிறேன், என் வீட்டில் தான் இருக்குது, கபடுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க அந்த இனிமேல் இவன் தேவைப்பட மாட்டான், ஏற்கனவே போலீஸ்காரங்க வேறு துரத்திட்டு இருக்காங்க, அந்த மாஸ்க் போட்டவங்க வேறு துரத்திட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ரப்பர் மாஸ்க்கை போட்டு முகத்தில் போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அப்படியே அவங்க ஆளுங்களும் நேராக வந்துட்டு நம்ம ஸ்டான்லியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தெல்லாம் அங்கே இருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு நேராக இவனையும் கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே கொண்டு அந்த ரப்பர் மாஸ்கையும் போட்டு இவனை கொண்டு வெளியே போட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரங்களும் என்னடா இவன் நம்ம கையில் மாட்டிக்கிட்டான், இவன் தான் அது அப்படின்ட்டு, இவன் ஏற்கனவே மாஸ்க் வேறு போட்டிருக்கான் இல்லையா, அதனால இவனை கொண்டு ஜெயிலில் கொண்டு உள்ளதி போட்டுடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜெயிலேருந்து வெளியே நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறாரு. அந்த இவனோட நாய் இருக்குல்ல, அந்த நாயோட பெயர் மைலோ. அந்த மைலோ நாய் வந்து வெளியே இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்குது, ஒவ்வொன்று கூப்பிட்டு இருக்குது. இவனும் உடனே எட்டி பார்க்குறான். அப்போ கேட்குறான், எப்படியா தான் காப்பாற்று அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து அங்கே வந்துடுறா. அப்போ பார்த்தா அவள் சொல்கிறா, எனக்கு நீ தான் அந்த மாஸ்க் போட்டவன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த மாஸ்க்கை விட ஒன்றா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ தான் சிவாஜின்னு எனக்கு நல்லா தெரியும். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா, இனிதான் உன்னை பார்க்குற கடைசியாக இருக்கும். வில்லன் இருக்கான்ல, வில்லன் டோரியன், அவன் வந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கான், இனிமேல் நான் உன்னை பார்க்க முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்து கிளம்பிடுறா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதெல்லாமல் பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நாய் இருக்குல்ல, நாய் எப்படியோ கப்புன்னு கீழே இருந்து மேலே ஜம்ப் பண்ணி வந்துடுது. இந்த நாயை உள்ளே கொண்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் போட்டு விரட்டிகிட்டு இருக்கான். எங்கே நீ எஸ்கேப் ஆகி போகிற, மரியாதையை வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளையும் காரில் ஏற்றிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவோட நாய் இருக்குல்ல, நாய்க்கு சொல்லி கொடுக்குறான், அந்த போலீஸ்காரனோட சாவி எடுத்து எப்படியாவது என் கொண்டு வந்துரு, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த நாயும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த சாவி எடுத்துகிட்டு, நல்ல ப்ராக்டிஸான நாய் போல் சாவி எடுத்து அவனை கொடுத்துருது. அவனை அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து சாவி எடுத்து கொடுத்துல தப்பிச்சு போனாரும் பார்த்து அந்த போலீஸ்காரன் இல்லை, இவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவன் வந்துடுறான். உடனே அவனை இவன் கையும் கட்டிட்டு மரியாதையாக சொல்கிறத கேளு, இல்லை நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் 2 பேரும் வெளியே சிவப்பு கலர்ல கட்ட போட்ட சட்டையோட ஒருத்த போனானா சார், கார் ரிப்பேர் நான் தான் சார் ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். யோ, அவன் ஒரு தீவிரவாதி, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அவனை தப்பிக்க விட்டுக்கே உனக்கு அறிவு இருக்கா? ஜாலியாக போகிறோம், பிக்னிக் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம வில்லனை காணிக்கிறாங்க. வில்லன் வந்து அந்த மாஸ்கையும் போட்டோடனே பார்த்திங்கன்னா ஆள் மாறிடுறான். அதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு இந்த ஹெட் சிட்டின்னு சொன்னோம்ல, அந்த சிட்டியில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. நிறைய டொனேஷன், நிறைய பணம் எல்லாம் அங்கே கிடைக்கிது. நிறைய இதை கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம வில்லன் அங்கே வந்துட்டு இருக்கான், மாஸ்கையும் போட்டு வந்துட்டு இருக்கான். சும்மாவே அவன் காட்டுன்னு காட்டுவான், மாஸ்க் வேறு போட்டான். அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தருன்னு அவன் வந்துடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட பாஸ் அங்கே தான் இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணி காணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டைம் பார்த்து எப்படியாவது அந்த பார்ட்டிக்கு நம்மளும் போயாகணும், இல்லைன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை வந்து அந்த டோரியன் வந்து கொண்டுருவான். அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து விரட்டி வந்துட்டு இருக்காரு காரில். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அவனும் மாஸ்க் போட்டு டெரர் பீஸ் மாதிரி இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட பாஸ் ஆல்ரெடி அந்த ஹீரோட பாஸ் வந்து பயங்கரமாக இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதனால டேய் இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு அந்த ஹீரோட பாஸை வந்து சடான்னு போட்டு தெளிறான். இவன் ஹீரோட பாஸை வந்து அந்த நம்ம டோரியனை வந்து சுட்டுகிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு புல்லட்டு கூட உடம்புக்குள்ளே இறங்கலை. அவன் அந்த புல்லட்டை ரிட்டர்ன் துப்பியே விட்டுறான். நேராக போய் அந்த வில்லனோட பாஸுக்கு நெஞ்சிலே பட்டுறது. அவனும் செத்து போயிடுறான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காரில் இருந்துக்கிட்டு நம்ம மைலோ இருக்குல்ல, மைலோ வந்து அந்த போலீஸ்காரன்ட்ட விட்டுட்டு நீ இங்கேயே இருந்துக்கு, நான் உள்ளே பார்த்துட்றேன் அப்படின்ட்டு போகிறான். அப்படி பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஒளிஞ்சு உள்ளே வந்துட்டு இருக்கான். உள்ளே வரலான்னு பார்த்திங்கன்னா கன்னை எடுத்துகிட்டு எப்படியாவது இங்கே உள்ளவங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கான். வந்துட்டாரு பார்த்திங்கன்னா மாட்டிடுறான். நம்ம அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம நாயை காணிக்கிறாங்க. நம்ம மைலோ வந்து அங்கேருந்து எப்படியோ நல்ல வித்த தெரிஞ்ச நாயில் அழகாக எஸ்கேப் ஆயிடுச்சு. கார்லேருந்து எஸ்கேப் ஆகி இவனை காப்பாற்றது அது வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம டோரியன் இருக்கால, அவனும் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறான், இன்றைக்கி எல்லோரும் எங்கே சாக போகிறீங்க, இன்றைக்கி என்னை படுத்தினான் என் ஓனர், என் பாஸும் என்னை பாடுபடுத்தினா அவனையும் போட்டு தள்ளிட்டான். இந்த சிட்டியில் இருக்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரையும் போட்டு தள்ள போகிறேன், பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, நீ எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறா.
அவனும் உடனே கிஸ்ஸில் மயங்கிடுறான். ஓகே ஒரு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிஸ் கொடுக்குறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாஸ்க்கை வந்து காலால் தட்டி உதச்சிட்றா. அது நேராக பறந்து போய் நம்ம மயிலோ இருக்குல்ல, மயிலோட முகத்தில் ஒட்டிடுறது. இதனால் பார்த்திங்கன்னா மயிலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் எடுத்து இதாக மாறிடுது. மயிலை வந்து அவ்வளோ வரையும் கடிச்சு குதறி இருக்குது. போதா குறைக்கி எல்லாருக்கும் மேலேயும் உச்சா வர போகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த சீன்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மயிலை வந்து நேராக வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுது. ஹீரோவும் அந்த மாஸ்க்கை பிடுங்கி எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டைம் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு 50 செகண்டில் பாம் வேறு வெடிக்க போகுது. இது தெரியாத ஹீரோ நேராக ஓடி போய் இவங்கெல்லாம் ஹீரோவை பார்த்து சுடுறாங்க. அவரும் ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு. மாஸ்கையும் போட்டுட்டு இவங்க எல்லாரையும் போட்டு மிரட்டி தள்ளிடுறாரு. இவங்கெல்லாம் பயந்தே ஓடிடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட போய் அந்த பாம் இருக்கு இல்லையா, அந்த பாம்பை எடுத்து அப்படியே உங்ககிட்ட பக்கத்தில் பாம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஒழுங்கிடுறாருங்க. டமார்னு வயிறுலேயே வெடிக்குது. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அதனால் அதே தான் அந்த மாஸ்கோட சக்தி போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துட்டு ஆச்சு பூச்சின்னு என்ன கொண்டுருவான்டா அப்படின்ட்டு வரான். வரும்போது பார்த்திங்கன்னா இவர் ஏதோ மந்திர வித்தியெல்லாம் பண்ணிட்டு அவனை ஏதோ ஒரு சுழலுக்குள்ளே மாட்டி அவனும் உள்ளே போயிடுறான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போலீஸ்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்துடுறான். வழக்கம் போல் போலீஸ்காரங்க கடைசி தான் வருவாங்க போல், வந்துட்டாங்க. இவரும் பார்த்திங்கன்னா மேயரும் இருக்கான். மேயர் ஒரு பல்காக இருக்கான். அவனும் நம்ம போலீஸ்காரன் வந்தாலே அவன் நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோ ஸ்டான்லியே பிடிக்காது. அவன் ஸ்டான்லின்னு கூப்பிட்றான். நம்ம மேயர் சொல்கிறான், யார்கிட்ட இதுக்கிட்ட அவனை கூப்பிட்றான், அவன் ஒரு பாவண்டா, அவன்லாம் ஒன்றும் பண்ணல, யார் பண்ணா எனக்கு தெரியும், பண்ணது டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஸ்டான்லி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்லி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டான்லியோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி போடுறாங்க காரில். அன்றைக்கி விடியவும் சேருது. வந்துட்டு ஒரு பிரிட்ஜிலேருந்து எடுத்தான் இல்லையா மாஸ்க்கு, அதே பிரிட்ஜில் வந்து நிற்கிறாங்க. வந்துட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கிடச்சிட்டா. நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது, எல்லாமே நல்லா இருக்குது, இனி இந்த மாஸ்க் எதுக்கு அப்படின்ட்டு மாஸ்க்கு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அந்த மாஸ்க்கையும் தூக்கி தூர போட்டுறான். இதை பார்த்த நம்ம இவன் இருக்கான் இல்லையா ஃப்ரெண்டு, அவனும் அந்த மாஸ்க் எடுக்கலான்ட்டு ஓடுவான். மயிலை வந்து அந்த மாஸ்க்கை தூக்கிட்டு அது ரிட்டன் ஓடி வந்துடுது. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க.